சட்டம் போட்டும் பயனில்லை. மொழிப்பற்றை விற்றுவிட்டார்களா தமிழர்கள்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தமிழ் வளர்ச்சித்துறை அதிரடியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக பல வணிகர்கள் தங்களுடைய கடைகளின் பேனர்களை தமிழுக்கு மாற்ற முயற்சி பண்ணிட்டு வராங்க. அதே நேரம் போதிய அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்னு வணிகர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. வணிக நிறுவனங்களுடைய பெயர் பலகையில் தமிழை பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று அனைத்து பொது இடங்களிலும் பெயர் பலகை தமிழ் மொழியில் எழுதப்படணும் அப்படின்னு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்திட்டு வராங்க. தமிழக அரசினுடைய தொழிலாளர் நல ஆணையமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி பின்பற்றப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இந்நிலையில் தமிழில் பெயர் பலகை வைக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கடந்த ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அரசு அறிவித்திருக்கு. அந்த சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்லாம் வெளியாக இருக்கு. இந்த நிலையில தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி அதிகாரிகள் சொல்லும்போது, புதிய சட்ட திருத்தத்தின்படி 10 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய வணிக நிறுவனங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து பதிவு சான்று பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மேலும் அனைத்து வணிக நிறுவனங்களும் தங்களது பெயர் பலகை தமிழில் அமைப்பது கட்டாயமாகும். அந்த மாதிரி அமைக்காத வணிக நிறுவன உரிமையாளர்களுக்கு 2000 அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்தாங்க. இந்த சூழ்நிலையில தமிழில் பெயர் பலகை அமைக்க தமிழக அரசு வணிகர்களுக்கு கால அவகாசம் வழங்கணும் அப்படின்னு புதிய சட்ட திருத்தங்கள் பற்றி அனைத்து வணிகர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னும் வணிகர்கள் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை நியாயமானது அப்படின்னும் ஏற்க முடியல. வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகையில் தமிழை பயன்படுத்துவதை கட்டாயமாக்கணும். எல்லா பொது இடங்களிலும் பெயர் பலகைகள் தமிழ் மொழியில எழுதப்பட வேண்டும் அப்படின்னு பல ஆண்டுகளாக தமிழ் ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்திட்டு வராங்க. தமிழக அரசின் தொழிலாளர் நல ஆணையமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் இருக்கணும் அப்படிங்கிற விதி பின்பற்றப்படவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் முழுமையாக செயல்படுத்தலை. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது கூட இந்த அபராதம் போதுமானது கிடையாது, தமிழில் பெயர் பலகை மாற்றாதவர்கள் மீது தீவிர குற்ற நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்கணும் அப்படின்னு கடந்த 2023ஆம் ஆண்டே உத்தரவிட்டாங்க. அதனால இப்போ விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை புதுசு கிடையாது. மேலும் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் கடுமையான சட்டங்கள் இல்லாத போதிலும் கூட அங்கே தாய்மொழியில் பெயர் பலகைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் கன்னடத்தில் பெயர் பலகை இல்லை அப்படின்னா அந்த கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற நிலைமையும் இருக்கு. ஆனால் மொழிப்பற்றில் முதன்மை மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டில் சட்டம் போட்டும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை இருக்கும்போது தமிழ் அப்படின்னு வாயளவில் பேசி மட்டுமே பயன் இல்லை. அதை கடுமையாக அமல்படுத்த அரசு முன்வரணும்.